எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எந்நேரமும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2, Group 2A. அனைத்து பாடங்களுக்கும் பாடவாரியாக மாதிரி தேர்வை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.sureshpadasalai.com. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். TNPSC Group 2, Group 2 2021 இலவச ஆன்லைன் தேர்வு 3 இந்திய பொருளாதாரம். சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ முழுக்க ஒரு அரசின் வருமானம் என்ன, அந்த அரசுடைய வருமானங்கள், மத்திய மாநில அரசுகள் வருமானத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, அப்புறம் ஜிஎஸ்டி என்ற அறிமுகம் செய்யப்பட்ட புதிய விதமான அந்த வரி திட்டம், அதோட பற்றி உள்ள விஷயங்கள்னா இந்திய பொருளாதாரத்தின் கட்டமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கட்டமைப்புல இருந்து பின்வரும் எந்த இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறை எது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் எது இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறை, பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஸோ 2018 பிரகாரம் 50% more than 50% of Indian employment is based on agriculture. Nearly 17 to 18% of GDP contribution from agriculture sector. So agriculture allied sectors பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு மற்றும் அது தொடர்புடைய சில துறைகளையும் சேர்த்து அக்ரிகல்ச்சர் நம்ம எடுத்துக்கிட முடியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வித் வேர்ல்ட் ஹையஸ்ட் நெட் கிராப்ட் ஏரியா, அதிகப்படியான பயிரிடப்படும் இடத்தின் அடிப்படையில் எவ்வளவு இடம் பயிரிடுறாங்களோ அதன் அடிப்படையில் நெட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இந்தியா முதன்மையான இடத்துல எப்பவுமே விளங்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு. ஸோ இந்தியா ஒரு டெவலப்டு எக்கனாமி, அண்டர் டெவலப்பிங் எக்கனாமி. டெவலப்டு எக்கனாமின்னு நம்மளால சொல்ல முடியாது, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, டெவலப்பிங் எக்கனாமின்னு நம்ம சொல்றோம். வளர்ந்த நாடுகளுக்கு உதாரணம்னு பாத்தீங்க அப்படின்னா சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் டெவலப்டு எக்கனாமிக்கு உதாரணம். பட் இந்தியா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டு கிடையாது, இட் இஸ் டெவலப்பிங் எக்கனாமி. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3ஆம் துறையின் பங்கு இவ்வாறு உள்ளது. டெர்ஷியரி செக்டார்னு சொல்றோம். ஸோ டெர்ஷியரி செக்டார் அப்படிங்கிறதுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா அதிகரித்து வரும் போக்கு என்பதை காட்டுகிறது. ஷோன் அண்ட் இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் வருமானம், பிரைமரி செக்டாருடைய வருமானம் 17-18%. செகண்டரி செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டாரை பொறுத்த வரைக்கும் 28% வரைக்கும் இருக்கு. மூணாவது டெர்ஷியரி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம் நாட்டுடைய வருமானத்தில் நியர்லி 50%, 50% அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு துறைனா டெர்ஷியரி செக்டார், 3ஆம் நிலைத்துறை. ஸோ 3ஆம் நிலைத்துறை தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்தியா பார்த்தீங்கன்னா 6வது உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நாடுன்னு சொல்றோம். முதல் இடத்துல இருக்கக்கூடியது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், 2ஆவது இடத்துல சீனா, 3ஆவது இடத்துல ஜப்பான் இருக்கு, 4ஆவது இடத்துல ஜெர்மனி இருக்கு, 5ஆவது இடத்துல UK, 6ஆவது இடத்துல அதிகப்படியான ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்தியா இருக்குது. ஸோ இன்னும் 2025 பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் 5வது வலிமையான பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which one of the following is the objective of National Renewal Fund? தேசிய புதுப்பித்தல் நிதியின் நோக்கம் என்ன? ஸோ தேசிய புதுப்பித்தல் நிதி ஆக்சுவலா தொடங்கப்பட்டது பிப்ரவரி 1992. ஒரு 10 ஆண்டுகளுக்காக இந்த நிதி தொடங்கப்பட்டது. இது புதிய தொழில் கொள்கைகள் அறிமுகம் செய்யப்படுது, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அறிமுகம் பண்ணும் பொழுது இந்த நேஷனல் ரினியூவல் ஃபண்டுங்கிறது தோற்றுவிச்சாங்க. இது 2000 மத்திய அரசாங்கம் இதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. எப்படின்னா VRS ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு அழிச்சிட்டாங்க. ஸோ நேஷனல் ரினியூவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுல முக்கிய நோக்கம் என்னன்னா தொழில்துறையின் தொழில்நுட்ப மேம்பாடு அல்லது செயலிழந்த உற்பத்தி அலகுகளை மூடுவதால் பாதிக்கப்படுபவர்களின் நலன்களை பாதுகாக்க. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல, சென்னை நகரத்துல ஒரு முக்கியமான ஒரு கார் தொழிற்சாலை தன்னுடைய பாதிக்கப்பட்ட யூனிட் க்ளோஸ் பண்றாங்க. அஃபெக்டட் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஏதாவது ஒரு தொழிற்சாலை தொழில்நுட்ப மேம்பாடு குறைவாக இருக்க காரணத்துக்காக மூடும் பொழுது அதுல வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு நேஷனல் ரினியூவல் ஃபண்ட் அப்படிங்கறத தோற்றுவிச்சாங்க. இதுல அதிகப்படியான ஃபண்ட் டிரான்ஸ்பர்ங்கிறது VRS மூலமா நடக்கிறதுனால இது டைரக்டா VRS ஸ்கீமுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் கிடையாது. 4வது கேள்வி, இந்திய அரசின் திட்டமில்லாத செலவுகளில் அடங்குவது பின்வருவனற்றில் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது திட்டமில்லாத செலவுகள் 2016ஆம் ஆண்டே மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்ல அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் நான் பிளான் வில் பி அபாலிஷ்ட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதாவது நான் பிளான் அப்படின்னா திட்டமில்லாத செலவுகள் அப்படிங்கறத அழிச்சிட்டாங்க. இது எதன் பேர்ல அழிச்சாங்கன்னா 2011ஆம் ஆண்டு ரங்கராஜன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி 2011ஆம் ஆண்டு
சி ரங்கராஜன் குழு அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில தான் மாற்றிருக்கிறாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஸ்பெண்டிங்ஸ் மாத்திரம். ஸோ மூலதனம் மற்றும் செலவீன செலவுகள் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இதை மாத்துறாங்க. மூலதனம் பிளஸ் வருவாய் செலவினங்கள். இப்போ உதாரணத்துக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஸோ கேபிட்டல் ஸ்பெண்டிங் அப்படின்னா இந்தியாவுடைய பெரும் நிறுவனங்கள் மூலமாக வரக்கூடிய அந்த லாபம், அதன் மூலமாக செலவிடக்கூடிய அந்த செலவுகள் வந்து கேபிட்டல் ஸ்பெண்டிங்னு சொல்றோம். ரெவென்யூ ஸ்பெண்டிங் அப்படின்னா இந்தியாவுடைய வரி அல்லது வரி அல்லாத வருவாய் மூலமாக வரக்கூடிய அந்த செலவினங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம், இதுல ரெவென்யூ ஸ்பெண்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். 2016 இருந்து இப்போ அட் பிரசன்ட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஸ்பெண்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் பிளான் வில் பி அபாலிஷ்ட் இன் 2016 அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அட் பிரசன்ட் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ஸ்பெண்டிங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு கேபிட்டல் ஸ்பெண்டிங்ல எதெல்லாம் அடங்குதுன்னா லோன் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், லோன் டு பப்ளிக் என்டர்பிரைசஸ், லோன் டு ஃபாரின் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் அக்விசேஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கீழே வருது. ஸோ சிமிலர்லி ரெவென்யூ கீழே பாத்தீங்க அப்படின்னா பென்ஷன், அப்புறம் வேஜஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அப்புறம் சப்சிடிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்னு சொல்றோம். ஸோ பென்ஷன் அப்படின்னா அரசாங்கம் தன்னுடைய ஊழியர்களுக்காக செலவு பண்ணக்கூடியது. அப்புறம் வேஜஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் அதே மாதிரி தான். எம்ப்ளாயி சப்சிடிஸ், அரசாங்கம் நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அரசாங்கம் நிறைய கடன்களும் வாங்கியிருக்கு, அந்த கடன்களுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் என்ன சொல்றாங்க, இதற்குள் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, அப்போ 2016 முன்னாடி வரைக்கும் இருந்த மத்திய அரசின், இந்திய அரசின் திட்டமில்லாத செலவுகளில் பின்னோட்டில் அடங்குவதுன்னு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு செலவுகள், மானியங்கள், முந்தைய திட்ட காலத்துடன் தொடர்புடைய அனைத்து செலவுகள், வட்டி செலுத்துதல், பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ஸோ 1, 2, 3 and 4 எல்லாமே இதுல அடங்கும். நெக்ஸ்ட் பாருங்க, dash is the difference between total receipts and total expenditures. So total receiptனா வருவாய். பார்த்துருப்போம், பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ண வரும்பொழுது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவருடைய கையில வந்து ஒரு சூட்கேஸ் இல்லைன்னா ஒரு கூட வச்சிருப்பாங்க. அது என்ன இருக்குன்னா இந்தியாவுடைய டோட்டல் ரெசிப்ட் வருமானம், மொத்த வருமானம் என்ன, அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்றாங்கன்னா பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க, பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம வீட்லயே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வீட்லயே ஒருத்தருடைய வருமானம் 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதான் டோட்டல் ரிசிப்ட். இது வீட்டுல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் வாடகை வருது, 3 வீடு இருக்குன்னா ஒரு 15,000. அப்ப ஏற்கனவே வருமானம் ஒரு 50, அது போக ஒரு 15,000, இது எல்லாமே சேர்த்துதான் அந்த வீட்டுடைய டோட்டல் ரிசிப்ட். இப்ப டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளவுன்னு பாக்குறேன். அப்ப 65,000 வருமானம் உள்ள வீட்டுல வந்து 70,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா அந்த டோட்டல் ரெசிப்டுக்கும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு பற்றாக்குறை வந்து நிலவுது. இது என்ன சொல்றாங்கன்னா பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஃபேவராவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் வாங்கக்கூடிய வருமானம் உள்ள வீடு வந்து 30,000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா 20,000 அதுல மிச்சம் இருக்கதான் செய்யும். சோ இதுக்கு பேருமே பட்ஜெட் டெபிசிட் தான் பேரு, பட்ஜெட் பற்றாக்குறைன்னு தான் பேரு. சோ அதே மாதிரி 50,000 வாங்குற வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 70,000 செலவு பண்ணா அப்பவும் 20,000 தான் காட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள், இன்ஃபேவரபிள் ரெண்டு என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஸோ வந்து பட்ஜெட் பற்றாக்குறை அப்படின்னு இதுக்கு பேரு. 6வது கொஸ்டின் பாருங்க, இந்திய மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தின் நடப்பு கணக்கில் செலவிடப்பட்ட மிகப்பெரிய செலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய செலவீனம் அப்படிங்கிறதுனா வட்டி செலுத்துதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய செலவீனமாக இருக்கு. ஸோ இந்த படத்தை பாருங்க, 2020 to 21 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணிருக்காங்க பாருங்க. 30,42,230 கோடி ரூபாய் அரசாங்கம் 2020 to 21 இந்த பினான்சியர்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவு பண்ணிருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்லயே பாத்தீங்கன்னா நிறைய செலவினங்களை இங்க ஹைலைட் பண்ணி கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இருக்கிறதுல மிக அதிகமான அளவு கலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரவுன் கலர் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தான், 7,08,203 ரூபாய். இப்ப அரசாங்கத்துக்கு 30,000 ரூபாய் வருமானம்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் என்ன பண்றாங்க, கடனுக்காகவே செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வீட்டு வருமானத்துல நம்ம வாங்குற வருமானம் முழுவதும் ஒரு இவ்வளவு சதவீதம் கடனுக்கு போச்சுன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதனுடைய நிலைமைகளும் இருக்கு. இதுலயே பாருங்க யூனியன் டெரிட்டரிக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, 52,000 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 1,69,000 கோடி, டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, சோசியல் வெல்ஃபேருக்கு வெறும் 53,876 crores மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதனாலதான் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா சமூக முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கு. நிறைய பணக்காரங்க இருக்கக்கூடிய அதே நாட்டுல நிறைய பிச்சைக்காரங்க ஏழைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ரொம்ப அதிகப்படியான அரசாங்கத்துடைய செலவுகள் பாருங்க, வேற முக்கியமான கடன் செலுத்தி இதுக்கு போதே தவிர இந்த சோசியல் டெவலப்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் வெறும் 53,000 கோடி தான் செலவு பண்றாங்க. சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் அதுல பாருங்க 30,000 கோடி, ரூரல் டெவலப்மெண்ட் 1,44,000 கோடி, ஐடி டெலிகாம் செக்டர்ஸ், ஹோம் அஃபேர்ஸ், இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்பு கூட 1,14,000 செலவு பண்றாங்க. ஹெல்த்துக்கு பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஹெல்த் வந்து ஒரு நாட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. ஸோ அந்த ஹெல்த்துக்கே வெறும் 67,000 கோடி ரூபாய் தான் செலவு பண்றாங்க. அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 50,000 கோடி ரூபாய்,
பென்ஷனுக்கு 2,10,000 கோடி ரூபாய், டிஃபென்ஸ்க்கு 3,23,000 கோடி ரூபாய். ஒரு நாடு பாருங்க, அதிகப்படியாக இந்த இதற்கு அடுத்தபடியாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக எங்கதான் அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னா ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு தான் அதிகப்படியான செலவினம் கொடுக்குறாங்க. மேஜர் சப்சிடி நிறைய மானியங்களுக்கு 2,27,000 கோடி செலவு பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ்க்கு 1,54,000 கோடி. இதுல நீங்க படிக்க வேண்டாம், ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு 17,000 கோடி, எனர்ஜிக்கு 42,000 கோடி, எஜுகேஷனுக்கு நியர்லி 99,000 crores மட்டும் செலவு பண்ணுது அரசாங்கம். ஒரு அப்ராக்சிமேட்டா 1,00,000 கோடி. 1,00,000 கோடி செலவு பண்ற அரசாங்கம் 3,00,000 கோடி பாதுகாப்புக்காக செலவு பண்றோம். அப்ப நாட்டோட கல்வியை விட பாதுகாப்புக்கு 3 மடங்கு அதிகமாக அரசாங்கத்தால செலவு பண்ணப்பட்டது. ஸோ இதுல அதிகமாக செலவு பண்ணப்பட்ட செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு தான் என்ன பண்றாங்க, அதிகமாக வாங்கி இருக்கக்கூடிய இந்திய அரசின் கடனுக்காகத்தான் வருவாய் வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த படம் காட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் பின்வரும் பற்றாக்குறையின் மிகப்பெரிய பங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பங்கு. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 112வது ஆர்டிகிள் வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்போட 112வது விதி. ஸோ இதான் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்கான ஆண்டு வரவு செலவு திட்டம் அப்படிங்கறத பத்தி குறிப்பிடுறாங்க. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா 6 ஸ்டேஜஸ்ல வந்து பட்ஜெட்ஸ் வந்து நிறைவேற்றப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் பட்ஜெட்டை பத்தி உள்ள விவரங்களை பினான்ஸ் மினிஸ்டர் பிரசன்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த விதமான பேச்சுமே அங்க இடம் கிடையாது, ஜஸ்ட் வந்து லிசன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஜெனரல் டிஸ்கஷன் சொல்லுவாங்க, பொதுவான விவாதங்கள், பொதுவான கூறுகளை மட்டும் எடுத்து விவாதம் பண்றது. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினைசிங் டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ்னு சொல்றோம், துறை ரீதியான அளவில் அதுல என்ன பண்ணுவாங்க, சில மாற்றங்கள் கொண்டுட்டு வரணும், அதை கொண்டு வருவாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஓட்டிங், ஓட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு பட்ஜெட்டுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கணுமா வேண்டாமா, ஒரு துறைக்கு இவ்வளவு நிதி போதுமா போதாதா, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டேஜ்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. அடுத்தது அப்ராப்ரியேட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அப்ராப்ரியேட் பட்ஜெட்ங்கிறது 5வது ஸ்டேஜ். கடைசியில் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் பட்ஜெட்னு சொல்லுவோம். மொத்தம் 6 ஸ்டேஜஸ்ல ஒரு நாட்டுல, இந்திய நாட்டுல வந்து பட்ஜெட் வந்து நிறைவேற்றப்பட்டு வருகிறது. சோ இந்திய அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் பின்வரும் பற்றாக்குறையின் மிகப்பெரிய பங்களிப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிதி பற்றாக்குறை. நமக்கு எப்பவுமே பிஸ்கல் பட்ஜெட் தான் அதிகமான இருக்கு, டெபிசிட் ஆகுது. ஸோ ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட், அப்புறம் பட்ஜெட் டெபிசிட் நிறைய இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிஸ்கல் டெபிசிட், பினான்சியல் டெபிசிட். ஸோ வாட் இஸ் பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஓவர் ரெசிவ்ட் ஃப்ரம் போத் டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் சோர்சஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்னு சொல்றாங்க. அதுதான் பிஸ்கல் டெபிசிட் சொல்றோம். அதாவது ஒரு அரசாங்கத்துடைய டோட்டல் செலவினங்கள், மொத்தமான செலவினங்கள் அதோட வருமானத்தை விட எப்பவுமே வரி வருமானமோ இல்ல வரி இல்லாத வருமானமோ இதை தாண்டி இருக்கக்கூடியது எக்ஸஸ் ஆகிறது தான் என்ன சொல்றாங்க, பிஸ்கல் டெபிசிட்னு சொல்றாங்க. இதான் வந்து நிதி பற்றாக்குறை, அரசாங்கத்துக்கு நிதி இல்லாம போயிருது, அப்ப மறுபடியும் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஸ்கஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 7 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடியில 7 லட்சம் கோடி வட்டி செலுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த வருவாய் வந்துட்டு மறுபடியும் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பாரோயிங், வெளிநாட்டுல இருந்து இன்னும் கடன் வாங்குறாங்க. அப்ப கடன் வாங்கும்போது அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி வரி செலுத்த வேண்டியிருக்கு. அப்போ அந்த வட்டி மட்டுமே செலுத்துவதற்கு அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவு பண்ணிட்டே இருக்கும். ஸோ பிஸ்கல் பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டுடைய வருமானம் அந்த நாட்டுடைய செலவினத்தை விட குறைவாக இருக்கிறது தான் பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்திய அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டத்துல மிகப்பெரிய பங்களிப்புன்னு சொல்றது பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இன் crores. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2017-18, இது 2018-19, இந்த 3வது டயக்ராம் 18-19, 4வது 2019-20 உள்ள பேலன்ஸ் இதுல காட்டியிருக்கிறோம். ஸோ இது ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் மூலமா வரக்கூடிய வருமானம். ரெவென்யூ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டுடைய வரி அல்லது வரி அல்லாத வருவாய் மூலமா வர்றது. இது கேபிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாட்டுடைய மூலதனம் மூலமா வர்றது. இப்ப இந்திய அரசுக்கு சொந்தமான பல்வேறு நிதி நிறுவனங்கள் இருக்கும், இந்திய அரசுக்கு சொந்தமான பல்வேறு வங்கிகள் இருக்கும், அரசுக்கு சொந்தமான பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம என்ன பண்றோம், இதுல கால்குலேட் பண்றோம். சோ இது மொத்தமாக சேர்ந்ததுதான் டோட்டல் இன்கம் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உதாரணத்துக்கு 2019-20 19,77,693 கோடி ரூபாய் நமக்கு என்ன பண்ணிருக்கு, வருமானமாக வந்திருக்கு ரெவென்யூ மூலமா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 8,06,507 கோடி ரூபாய் நமக்கு மூலதனம் மூலமாக கிடைச்சிருக்கு. மொத்தமா 19 ஒரு 8 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 27,000 கோடியில இருந்து 37 லட்சம் கோடி, 37 லட்சம் கோடி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு அப்ராக்சிமேட்டர் 37 லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருமானம் வருதுன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த 37 லட்சம் கோடியில பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பாருங்க ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்துட்டு டெபிசிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், எக்ஸசிவ், எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட் நிறைய விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு நாட்டுடைய வருமான செலவினத்துக்கு இருக்கிற இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2017-18 3.5 இருந்தது, 3.3 மாறி 3.4 மாறி அட் பிரசன்ட் 3.4 இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டுங்கிறது காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெபிசிட் ஃபினான்சிங் ஆன் எக்கனாமி? ஒரு பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிதி உதவியின் தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அரசாங்கம் வந்து பற்றாக்குறையா இருக்கும்போது மணி சப்ளை அதிகரிக்கச்சு, அப்போ இன்க்ரீசிங் இன் மணி சப்ளை அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வருவாய் பற்றாக்குறையுடன் ஒப்பிடும் பொழுது நிதி பற்றாக்குறை எப்பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நிதி பற்றாக்குறை எப்பவுமே என்னவா இருக்கும்னா அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் சொன்னேன். இப்போ ரெவன்யூ டெபிசிட், அதாவது வருவாய் பற்றாக்குறை என்ன, எக்ஸஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஓவர் ரெசிப்ட் டியூரிங் எ ஃபிஸ்கல் இயர் இன் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரிங்களா? அதாவது ஒரு அரசாங்கத்துடைய செலவினம் அரசாங்கத்துடைய வருமானத்தோட ஒரு நிதி ஆண்டுல எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஓவர் ரெசிப்ட் ஃப்ரம் போத் டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ். ஒரு நாடு வாங்குற கடனை மட்டும் கழிச்சுட்டு பார்த்தோம்னா அது பேர் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். ஸோ வருவாய் பற்றாக்குறை அப்படி நிதி பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டுக்கு எப்பவுமே என்னவாக இருக்கும், அதிகமாகத்தான் இருக்கும். அப்புறம் ஜீரோ பேஸ் பட்ஜெட் has been introduced in India. ஜீரோ பேஸ் பட்ஜெட் முதல் முறை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தவறு. 1986 தான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ இது வந்து முதன்முறையாக டெவலப் பண்ணப்பட்டது 1970s டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ வந்து அமெரிக்காவில் தான் முதல் முறையாக இந்த பட்ஜெட்டை வந்து அறிமுகம் செய்தார்கள். ஸோ ஜீரோ பேஸ் பட்ஜெட் டெக்னிக் இன்வால்வ்ஸ் கிரிட்டிக்கல் ரிவ்யூ ஆஃப் எவ்ரி ஸ்கீம் ஃபார் விச் எ பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் இஸ் மேட். இது சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதாவது ஜீரோ பேஸ் பட்ஜெட்டை முதன்முறையாக அறிமுகம் செய்த நாடு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லல, பட் இருந்தாலும் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டை முதன்முறை அறிமுகம் செய்தது அமெரிக்கா தான். ஸோ 1986 தான் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் டாக்ஸ் ரெவென்யூ ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருவாய் ஆதாரங்கள் இந்தியாவுக்கு நிறைய இருக்கு. அப்படி இருந்தாலுமே மத்திய அரசுக்கு இந்த மாதிரி 4 வரிகள்ல எது அதிகமான அளவுல கிடைக்கும் அப்படிங்கிறத அதன் சரியான இறங்கு வரிசை எழுதுங்க. மேக்சிமம்ல இருந்து மினிமம் கொண்டு வாங்குறாங்க. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸுக்கும் அந்த கார்பரேட் டாக்ஸ் கிட்டத்தட்ட நிகராக தான் இருக்கும். பட் வந்து இங்க 3, 2 ஆன்சர் இல்லை. ஸோ 2, 3 இருக்கிறனால இந்த சாய்ஸை நம்ம என்ன கொடுக்குறோம். ஸோ 2, 3, 1, 4. அதாவது ஃபர்ஸ்ட் கார்பரேட் டாக்ஸ், மத்திய அரசுடைய முக்கியமான ஒரு வருமானமே பாத்தீங்கன்னா பெருநிறுவன வரிகள், கார்பரேட் டாக்ஸ் தான். அதுக்கப்புறமாக மத்திய அரசு வருமான வரி மூலமாக அதிகமான வருவாய் ஈட்டுது. அதுக்கப்புறமாக சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்றோம். அதுக்கப்புறமாக சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ 2, 3, 1, 4 அப்படிங்கிறதா இந்த ஆர்டர் பிரகாரம் சரியாக இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய வருமான வரிகள், மத்திய அரசுக்கு வருமானம் தரக்கூடிய வரிகள். ஸோ பாருங்க இந்த படத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாட் இஸ் இந்தியாஸ் பிக்கஸ்ட் ரெவென்யூ சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஃபார் எவ்ரி 1 rupee தட் த கவர்மெண்ட் ஏர்ன்ஸ் 21 பைசா ஃப்ரம் கார்பரேஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவுக்கு ₹1 லாபம் வருது அப்படின்னா அதுல 21 பைசா கார்பரேஷன் டாக்ஸ் மூலமாக, அதாவது கார்பரேட் டியூட்டி மூலமாகத்தான் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்க ₹1 உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு ₹100 எடுத்துட்டீங்கன்னா ₹100 ₹21 இந்திய அரசாங்கத்துக்கு வருமானம் பெருநிறுவன வரிகள் மூலமா தான் வருது. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் வந்து உங்களுக்கு 16 பைசா இன்கம் டாக்ஸ் மூலமாக லாபமாக வருமானம் வருது. கஸ்டம் டியூட்டி மூலமாக 4 பைசாக்கள் வருது. அப்புறம் நான் டாக்ஸ் ரெவன்யூ, அப்புறம் ஜிஎஸ்டி அண்ட் அதர் டாக்ஸ் மூலமாக 19%, அப்புறம் பாரோவிங் அண்ட் லயபிலிட்டிஸ் மூலமாக 20 பைசா வருது. அதாவது பாரோவிங் அண்ட் லயபிலிட்டிஸ் மூலமா வருது அப்படின்னா இதன் பெரிய லெவலில் எடுத்துக்க வேண்டாம். இது பாரோவிங்ஸ்னா இந்தியா கடன் வாங்குறது வந்து 20 பைசா கடன் வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். லயபிலிட்டிஸ்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரோவிங்ஸ் மூலமாக ஒரு ₹100 நம்ம அரசாங்கத்துடைய வருமானம் அப்படின்னா அதுல ₹20 நம்ம கடனா வாங்கி செலவு பண்றோம்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய 2020, 21, 21, 22 இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய இந்த டியூட்டிஸ், அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய டாக்ஸோடைய ப்ரொபோர்ஷனேட் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், மத்திய அரசுக்கு வரி வருவாயின் மிகப்பெரிய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய அரசுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன் எக்ஸைஸ் டியூட்டிஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸ். ஸோ கார்பரேட் டாக்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ கார்பரேட் டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி. இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது உண்டு தான், பட் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு சாய்ஸ் இல்லைங்கிறனால ஆப்ஷன் ஏ நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைரக்ட் டாக்ஸஸ் கிவ் மேக்ஸிமம் நெட் ரெவென்யூ டு தி கவர்மெண்ட். ஸோ நேரடி வரிகளை தொடர்ந்து எந்த வரியிலிருந்து அரசுக்கு அதிகபட்ச நிகர வருவாய் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு கார்பரேட் டாக்ஸ் மூலமா தான். ஸோ கார்பரேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருநிறுவன வரி அப்படிங்கிறது எதனை விட்டு உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்கம் ஆஃப் அ கம்பெனி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய வரி, இது ஒரு ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ். Which of the following is not a direct tax in India?
அத வரிகளை பொறுத்த வரைக்கும் நேரடி வரிகள், மறைமுக வரிகள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அத நேரடி வரிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செலுத்தக்கூடிய ஒரு வரியை வந்து யார் மேல போடுறாங்களோ அவர் தான் நேரடியாக வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். அதற்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்கம் டேக்ஸ்ங்கிறது ஒரு டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள். மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கக்கூடியவர் நேரடியாக அந்த வரியை வந்து செலுத்தணும் அவசியம் கிடையாது. அந்த வரியை வந்து இன்னொருத்தர் செலுத்திக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு பேனை வந்து 5 ரூபா கொடுத்து வாங்குறோம்னா நம்ம வந்து கடைக்காரர்கிட்ட 5 ரூபா தான் கொடுக்குறோம். அந்த பொருளுக்கு வந்து டேக்ஸ் கண்டிப்பா பே பண்ணணும். பட் அந்த டேக்ஸை யார் பே பண்ணிருப்பார் அப்படின்னா, அந்த கடைக்காரரே அந்த பொருளுடைய விலை மேல அந்த டாக்ஸை பே பண்ணிட்டு தான் 5 ரூபானே அதை எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நேரடியாக ஒரு பேனா வாங்கினதுக்காக நேரடியாக போய் அரசாங்கத்துக்கு நம்ம டாக்ஸ் பே பண்றது கிடையாது. ஸோ இது வந்து மறைமுக வரி. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ நம்ம போய் டாக்ஸ் பே பண்றது கிடையாது. நம்ம நேரடியாக ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டி எவ்வளவு டாக்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறத காட்டுறாங்க. அதோட சேர்த்து பில்லை மட்டும் பே பண்ணிட்டு வந்துடும். ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மறைமுக வரிகளை கலெக்ட் பண்றாங்களோ அந்த ஹோட்டல்ஸோ இல்லை பர்டிகுலர் அந்த நிறுவனங்களும் நேரடியாக போய் அரசாங்கத்துக்கு வரியை செலுத்துறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவோம். ஸோ பின்னரும் எது வந்து ஒரு டைரக்ட் டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நேரடி ஒரு வரி கிடையாது, இது ஒரு மறைமுகமான வரி. ஸோ இது வந்து நிறுவனங்கள் வந்து அவங்க செலுத்திக்கிடுவாங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி இன்டைரக்ட் டாக்ஸ், பின்னொன்றில் எது மறைமுக வரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இதுல பாருங்க, இதுல இன்கம் டாக்ஸ் வந்துருது, இதுல இன்கம் டாக்ஸ் வந்துருது. ஸோ அதை நம்ம கொடுக்க முடியாது. இந்தியாவில் எப்போது செல்வ வரி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1957 ஆண்டு செல்வ வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ செல்வ வரி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க மேல விதிக்கக்கூடிய வரி தான் செல்வ வரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 30 லட்சத்துக்கும் அதிகமாக ஏதாவது ஒரு பொருள் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுல 1% அரசாங்கத்துக்கு அவங்க வரியாக செலுத்த வேண்டும். இதற்கு பேர் தான் செல்வ வரி அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வெல்த் அப்படிங்கிறது என்னன்னா மெஷர் தி வேல்யூ. ஸோ மெஷர் தி வேல்யூ ஆஃப் ஆல் தி அசெட்ஸ் ஆஃப் ஒர்த் ஓன் பை பர்சன், கம்யூனிட்டி, கம்பெனி ஆர் கண்ட்ரி. ஸோ வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மேலேயோ இல்லை ஒரு கேஷ் மேலேயோ இல்லை ஒரு வெஹிக்கிள் மேலேயோ இல்லை ஜுவல்லரி மேலேயோ இந்த மாதிரி போடக்கூடியது. ஸோ இம்போஸ்ட் ஆன் தி ரிச்சர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்றாங்க. தி இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் ஸோ இஸ் டு பிரிங் parity amongst the taxpayers. ஸோ வெல்த் டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்வ வரிங்கிறது 30 லட்சத்துக்கு மேல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு வந்து அரசாங்கத்துக்கு 1% அவங்க வரி செலுத்தினது பணக்காரங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரங்க மேல விதிக்கக்கூடிய ஒரு விதிகள் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செல்லையா கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீஃபார்ம்ஸ் இன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செல்லையா கமிட்டியோட முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் பிற்காலத்தில் நிறைய நடைமுறை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ முழுவதுமாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டத்தை வந்துட்டு ரீஃபார்ம் பண்றதுக்காக இந்த குழு நியமிக்கப்பட்டது. ஸோ 19 சர்வீஸ் டாக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி செல்லையா கமிட்டி. ஸோ செல்லையா கமிட்டி சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1994 ஜூலை முதல்ல சர்வீஸ் டாக்ஸ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதற்காக தனியாக ஒரு ஆக்ட் கிடையாது. நமக்கு இன்கம் டேக்ஸ்னு ஒரு சட்டம் இருக்கு, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு சொல்றோம். பட் இந்த சர்வீஸ் டாக்ஸுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனலான ஒரு சட்டம் கிடையாது. ஸோ இந்த ஆக்ட் விதிக்கப்பட்ட போது, இந்த சர்வீஸ் டாக்ஸ் இம்போஸ் பண்ணப்பட்ட பொழுது வெறும் 10% தான் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா 2015க்குள்ள 14% இதை மாற்றிருந்தாங்க. 10லிருந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ 2015ல வந்து ஸ்வச் பாரத் செஸ் அப்படிங்கிற ஒரு வரி அதன் மீது 0.5% விதிச்சு 14.5% மாறிச்சு. எப்போ 2015ல செஸ் வரி அது மேல விதிச்சிருந்தாங்க. ஸ்வச் பாரத்துக்காக ஒரு செஸ் விதிச்சிருந்தாங்க. அதாவது வரிங்கிறது வேற, செஸ்ங்கிறது வேற. ஸோ செஸ்ங்கிறத பத்தி பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது, அதுல நான் சொல்றேன். ஸோ 14ங்கிறது 2015வது வருஷத்துல இருந்து 0.5% ஸ்வச் பாரத் செஸ் விதிக்கப்பட்டு 14.5% மாறிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு கிருஷி கல்யாண் செஸ் அப்படிங்கிற ஒரு செஸ் ஒரு 0.5% விதிக்கப்பட்டு இப்ப அட் பிரசன்ட் 15% இருக்குது. ஸோ சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் சேவை வரி இந்தியாவில் எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா 15% விதிக்கப்படுகிறது. ஸோ கார்பரேட் டாக்ஸ், ஸோ பெருநிறுவன வரிகளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லெவைடு பை த யூனியன் அண்ட் பிலாங்ஸ் டு இட் எக்ஸ்க்ளூசிவ்லின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சேவை வரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து மத்திய அரசு வந்து விதிச்சு வசூல் பண்றாங்க அது பாக்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ், இந்த பெருநிறுவன வரிகள்ங்கிறது முழுக்க மத்திய அரசு மட்டுமே விதிச்சு அவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வரி. 21வது கொஸ்டின் பாருங்க, அக்ரிகல்ச்சரல் இன்கம் டாக்ஸ் இஸ் அசைன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட். மாநில அரசுகளுக்கு வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் டாக்ஸ் வந்து வசூல் பண்ணிக்கலாம்னு யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்புடைய அந்த வருமான வரிகளை பகிர்தல் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல அந்த
ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப் நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மைய அரசின் வருவாய் மூலங்கள், மாநில அரசின் வருவாய் மூலங்கள் அப்படின்ட்டு நம்ம இருக்காங்க, வரிசையாக பிரிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸ்லயுமே நிறைய பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநில வளங்களை பொறுத்த வரைக்கும் தளவரின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து வேளாண் நிலங்கள் மீதான வரி, அப்புறம் பண்ணை வரி, மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி அப்படின்ட்டு நிறைய வரி விதிகளை என்ன பண்ணிருக்காங்க, மாநில அரசுகளுக்கு ஒதுக்கீடு செய்து அரசியலமைப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ வாகன வரி, சாலை சுங்க கட்டணம், இதெல்லாம் மாநில அரசுடைய வளங்கள். இதே மாதிரி மத்திய அரசுக்கு பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, பணம் நாணயங்கள் மீதான அந்நிய செலவாணி, அப்புறம் சுங்க வரி, ஏற்றுமதி வரி, அப்புறம் வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி, இது எல்லாமே மாநில அரசுகளை தவிர்த்து மத்திய அரசு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆஃப் த ஃபாலோயிங் டாக்ஸஸ் விச் ஒன் இஸ் நாட் லிவைட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கிற வரி கிடையாதுன்னா கார்பரேட் டியூட்டி. கார்பரேட் டாக்ஸ்ங்கிறது கார்பரேஷன் வரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கு. ஸோ பெருநிறுவன வரி என்பது மத்திய அரசு மட்டுமே விதிக்கக்கூடிய வரி. பின்வரும் வரிகளில் எது வாங்குபவருக்கு ஒரு பொருளின் விலையை நேரடியாக அதிகரிக்காது? ஸோ இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் விதிக்கிறதுனால வந்து ஒரு பொருளுடைய வரி வந்து அதிகரிக்காது. ஸோ வந்து பாருங்க, ஒரு மனிதன் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஊதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் சீலிங் லிமிட்டை தாண்டி சம்பாதிக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை சதவீதம் வரி என்ன பண்றாங்க, வருமானத்தின் மீது வரி விதிக்கிறாங்க. இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், வருமான வரி. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் மத்திய அரசின் வருமான ஆதாரங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பெருநிறுவன வரி, பொதுத்துறை நிறுவனங்கள் மீதான லாபம், தேசிய சேமிப்பு பத்திரங்களின் விற்பனை, உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன், கலால் வரிகள், இது எல்லாமே. ஸோ 1, 2, 3 and 4 ஆல் தி அபோவ் எல்லாமே உங்களுக்கு மத்திய அரசுடைய வருவாய் ஆதாரங்கள். கேல்கர் பணிக்குழு எதன் தொடர்பாக பரிந்துரை அளித்தது ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேல்கர் 2002ஆம் ஆண்டு இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் ரிஃபார்மேஷன் கொண்டு வந்தது. ஸோ ஜிஎஸ்டி ஒரு வரி வந்து வருவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்த ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ த கேல்கர் ப்ரொபோசல் விச் வேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் டாக்ஸ் ரீஃபார்ம், அதுலயும் முக்கியமா இன்டைரக்ட் டாக்ஸஸ். பாருங்க, இந்தியாவில் வருமான வரியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்டிருக்கேன். இது ஒரு வளர்வீத வரி, சரிதான். இது ஒரு நேரடி வரி. ஸோ வளர்வீத வரி அப்படின்னா என்னன்னா வருமானம் அதிகரிக்க அந்த வரியோடைய விகிதம் அதிகரிச்சுட்டே போகும். உதாரணத்துக்கு நீங்க 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த லிமிட்டுக்கு இவ்வளவு வரி போதும் அப்படின்னு இருக்காங்க. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் வரி கூட செலுத்தணும், 10 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க வரி இன்னும் கொஞ்சம் கூட செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருமானம் அதிகமாக வரியுடைய விகிதமும் அதிகமாயிட்டே போகும். இதுக்கு பேரு ப்ரொபோஷனல் இல்ல ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்ட்டு பேர். இது ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ் சொல்லுவாங்க. ரெக்ரெசிவ் டாக்ஸ்னா பொருளுடைய அளவு அதிகரிக்க வரியானது குறைஞ்சிக்கிட்டே போகும். இது வந்து ரெக்ரெசிவ் டாக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு, விகிதாச்சார விதின்னு சொல்றோம். விகிதாச்சார வரி விதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்பரேட் டியூட்டிஸ், கார்பரேட் பெருநிறுவனங்கள் மேல போடக்கூடிய வரி. அதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிட் அதை தாண்டும் பொழுது இவ்வளவு, அதுக்கப்புறம் யூனிட் தாண்டவும் இவ்வளோன்னு இருக்கும். ஸோ அது ப்ரொபோஷனல் டாக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இன்கம் டாக்ஸை பொறுத்தவரை ப்ராக்ரெசிவ் அண்ட் டைரக்ட் டாக்ஸஸ். இது இட் இஸ் கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. இட் இஸ் அ ப்ரொபோஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறதும் தப்பு. ஸோ 1 மற்றும் 2 தான் உங்களுக்கு சரியானது, ஆப்ஷன் பி. ஸோ பின்வற்றில் எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது சரியாக பொருந்துகிறது? ஸோ பாருங்க, இதுல வந்துட்டு இன்கம் டாக்ஸ் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் கொடுத்து தப்பு. கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது சரி. எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிற ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் டாக்ஸ் ரெவென்யூ டு தி சென்டருங்கிறது தப்பு தான். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸுங்க ஹையஸ்ட் சோர்ஸ் ஃபார் ஸ்டேட்டுங்கிறதும் தப்பு தான். ஸோ அதை தாண்டி நிறைய இருக்கு. ஸோ ஹையஸ்ட் அப்படின்ட்டு நம்ம ஸ்டேட்ல சொல்ல முடியாது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் அவுட் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ பிலாங்கிங் டு த யூனியன் கவர்மெண்ட் அலோன். மத்திய அரசுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு என்ன சொல்றாங்க, சுங்க வரிகள், பெருநிறுவன வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ இது ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்தது பின்னொன்றில் எது இந்திய பெருநிறுவன துறையின் வருமானத்துடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. Which one of the following is not related with income from corporate sectors in India? So MAT னு சொல்ற மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ். ஸோ மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் அப்படிங்கிறதுனா a measure to include all companies in the income tax loop அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ பல்வேறு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் வசூல் பண்ணக்கூடிய அதுக்கு தகுதி உடைய மெம்பர்ஸ் ஒரு லூப் கீழே கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் மேட், மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருநிறுவனத்துறையின் வருமானத்துடன் தொடர்புடையதான். உதாரணத்துக்கு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டாக்ஸ்ன்னு சொல்றோம், விளிம்பு நன்மை வரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிஷனல் டு இன்கம் டேக்ஸ், இட் இஸ் பெய்ட் பை தி எம்ப்ளாயர். ஸோ ஒரு நிறுவனத்துடைய முதலாளி தான் இந்த டாக்ஸ் வந்து என்ன பண்றாரு, பெருநிறுவனத்திற்காக வசூல் செய்து அதை பே பண்றது வந்து அவர் தான். ஸோ நிறுவனத்துடைய ஓனர் தான். ஸோ ஃப்ரிஞ்ச் டாக்ஸ், கேபிட்டல் கெயின் டாக்ஸ், டாக்ஸ் ஆன் கம்பெனி ப்ராஃபிட், இது எல்லாமே வந்து கார்பரேட் அந்த நிறுவனத்தை பொறுத்து தான்.
இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போதும் கேட்கிறாங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸ்ங்கிறது ஏப்ரல் 1, 2005 இருந்து அறிமுகம் பண்ணப்பட்டது. ஆஸ் ஆன் 2014 ஆல் ஸ்டேட், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இந்த மதிப்பு கூட்டு வரிங்கிறத அறிமுகம் செய்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பின்னரும் மத்திய விற்பனை வரி பற்றிய கூற்றுகளை கவனிக்கவும். சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை கவனிங்க. ஸோ இது மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்தின் போது விதிக்கப்படுகிறது. கரெக்ட். இட் இஸ் லெவைட் இன் தி யூனியன் டெரிட்டரிஸ் ஆல்சோ. கரெக்ட். இட் இஸ் லெவைட் இன் தி செஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இது விதிக்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வரி என்பது மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும். ஸோ மேக்சிமம் டாக்ஸ் ஃப்ரீயாகத்தான் இருக்கும். ஸோ 1 மற்றும் 2 தான் சரியானது. நெக்ஸ்ட், தி அப்ஜெக்டிவ் ஆஃப் செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசிஸ். 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பொருளாதார ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக அரசாங்கம் அந்த பகுதியில் பல்வேறு வரி விலக்குகளை கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி கொண்டுட்டு வரக்கூடிய வரி விலக்குகள் உள்ள மண்டலத்தை தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு சொல்றோம். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளை ஊக்குவித்தல், அவ்வளவுதான். த ப்ரொமோஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி முதன்முறையாக கண்டலா போர்ட்ல, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கண்டலா போர்ட்ல தான் முதன்முறையாக ஒரு ட்ரையல் அடிப்படையில் செய்து பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சக்சஸ் கிடைச்சதுனால இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் அதை அறிமுகம் செய்தார். அடுத்து, பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது ஆனால் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கிடையே விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். விவசாய வருமானத்தை தவிர்த்த வருமான வரி. ஸோ பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆன் இன்கம் அதர் தேன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஸோ இது லெவைட் அண்ட் கலெக்டட் பை தி யூனியன். ஸோ யூனியன், அதாவது வருமான வரிங்கிறத பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் அதை விதிச்சு அதை வசூல் பண்றாங்க. பட் நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 7 கோடி பேர் இருக்காங்க. கேரளால பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மாநிலத்துல அதிகமான இன்கம் டாக்ஸ் அவங்க வசூல் பண்ணுவாங்க. அப்ப இந்த இன்கம் டாக்ஸ் ஃபுல்லு மத்திய அரசு மொத்தமா எடுத்துக்குது. எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்களுடைய இன்கமையும் அதற்கான வரியை வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த வரியை மத்திய அரசு மட்டுமே செலவு பண்றதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டாக்ஸ் எல்லா மாநிலத்திலிருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான வரி என்ன கேட்டகரியில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் அதாவது அதர் தென் அக்ரிகல்ச்சர் இன்கம். அடுத்து பாருங்க, விச் டாக்ஸ் இஸ் லெவைட் அண்ட் கலெக்டட் பை தி யூனியன் கவர்மெண்ட் பட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட். டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா பகிர்ந்தளிக்கிறது. ஸோ பகிர்ந்தளிக்கிறது அப்படிங்கிறது வேற, அசைன் பண்றது அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, மத்திய கலால் வரி. ஸோ இதே மத்திய அரசே விதிச்சு மத்திய அரசே வசூலிக்கிறது. பட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க, மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ ஹூ ஹேஸ் சஜஸ்டட் அன் இம்போசிஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸை இந்தியாவில் முதன்முறையாக விதிக்கணும்னு அதை சஜஸ்ட் பண்ணது யாருன்னா கல்தோர் அப்படிங்கிறவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ த மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி இன் இந்தியா இஸ் செஸ். ஸோ இந்தியாவுடைய தேசிய சாலைகள், தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துறை முக்கிய வருவாய் ஆதாரம் அவங்களுக்கு எது மூலமா கிடைக்குன்னா செஸ் மூலமா கிடைக்கும். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கும் செஸ்ங்கிறதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருள் மீது இல்லைன்னா ஒரு சேவை மீது ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது என்ன பண்றாங்க, அரசாங்கம் கம்பல்சரியா விதிக்கிறாங்க. ஸோ இதுக்கு செலவு அந்த கணக்குங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வருமானத்திலிருந்து வசூல் பண்றோம், அதுல செலவு பண்றாங்கிறது தனி கணக்கு. செஸ்ங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு திட்டத்தை ப்ரொமோட் பண்றதுக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த அரசாங்கம் செயல்படுத்துறதுக்காக சோசியல் வெல்ஃபேர் நேச்சருக்காக ஒரு வரிக்கு மேல விதிக்கக்கூடியதான் செஸ். இப்போ உதாரணத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இது ரோட் டாக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று விதிக்கிறாங்க. இந்த ரோட் டாக்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் ஒரு கம்பெனி ஒரு ரோட் டாக்ஸ்ங்கிறத எவ்வளவு செலுத்துறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஒரு 50,000 ரூபாய் செலுத்துறாங்கன்னு வச்சுக்கிடும். இது ரோட் டாக்ஸ். இந்த ரோடு டாக்ஸ் அவங்க கெட்டுற இடத்துல இந்த 50,000 கெட்டுற வரிக்கு ஒரு செஸ் ஒன்று பே பண்ண சொல்றாங்க. ஒரு 1% இல்ல 0.5% பே பண்ணணும் அப்படிங்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏதாவது ஒரு சோசியல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கீமுக்காக. நான் ஏற்கனவே சொன்னேன் 2015க்கு முன்னாடி வரைக்கும் சர்வீஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14% இருந்துச்சு. அதுல ஒரு 0.5% ஸ்வச் பாரத்துக்காக ஒரு செஸ் போட்டாங்க. ஸ்வச் பாரத் அப்படிங்கிறதுக்கு வச்சு நம்ம வசூல் பண்ண முடியாது, வரி வசூல் பண்ண முடியாது. இந்தியாவை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு வரி தாங்கன்னு கேட்க முடியுமா, முடியாது. அதுக்காக என்ன பண்றாங்க, இந்த சர்வீஸ் டாக்ஸ் மேல ஒரு 0.5% ஸ்வச் பாரத் செஸ் அப்படின்னு வசூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா கிருஷி கல்யாண் மூலமாக ஒரு 0.5% செஸ் வரி பண்றாங்க. சோ வரி என்பதை விட செஸ் என்பது வரிக்கு மீது விதிக்கக்கூடிய வரின்னு நம்ம சொல்றோம். அதாவது டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் செஸ் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் பாருங்க, மினிமம் ஆல்டர்னேட் டாக்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் பட்ஜெட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் தி இயர்
96 to 1997, 1996 to 97. அப்புறம் பின்வரும் எந்த வரி மத்திய அரசால் விதிக்கப்படுகிறார், மாநிலங்களால் வசூலிக்கப்பட்டு கையகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசு இந்த வரியை விதிச்சுட்டு போயிருவாங்க, மாநில அரசு வசூல் பண்ணிக்கலாம். நானும் முதல்ல சொன்னேன், அதாவது டாக்ஸ் லெவைடு பை யூனியன் அண்ட் கலெக்டட் அப்ராப்ரியேட்டட் பை தி யூனியன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா மத்திய அரசை விரிச்சு மத்திய அரசை வசூல் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு இன்கம் டாக்ஸை விதிச்சுட்டு இன்கம் டாக்ஸ் அவங்களே வசூல் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வரிகளை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தான் ஃபுல் அதிகாரம். விதிக்கிறதுலயும் அதிகாரம் இருக்கு, வசூல் பண்றதுலயும் அதிகாரம் இருக்கு. இந்த டாக்ஸ் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்றோம். இந்த முத்திரைத்தாள் வரியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இந்த வரியை விதிச்சுட்டு போயிருவாங்க, மாநில அரசு அந்த வரியை வசூல் பண்ணி தாங்களே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுக்கு போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா ரெவென்யூ ஸ்டாம்ப் இந்த மாதிரி ஸ்டாம்ப்ல நிறைய வச்சிருக்காங்க. அந்த பாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் போட்டிருக்கும். நீங்க வீட்டு பதிகிறீங்க இல்ல ஒரு இடத்த நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த பத்திரத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்ட முத்திரை போட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் முத்திரை தாள் வரின்னு பேர். ஸோ ஒரு 1000 ரூபாய் பாண்டு இல்ல 2000 ரூபாய் பாண்டு 20000 ரூபாய் பாண்டு என்ன பண்றீங்க, அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. இந்த வரியை விதிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு விதிக்குது. பட் இந்த வரியை யார் கலெக்ட் பண்றாங்க, தமிழ்நாடோட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க. ஸோ வரி விதிக்கப்படுவது மத்திய அரசால், வசூலித்து கையகப்படுத்தப்படுவது மாநிலங்களால், முத்திரைத்தாள் வரி. அடுத்தது பாருங்க, சர்வீஸ் டாக்ஸ். இந்தியாவில் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஏற்கனவே சொன்ன 1994 to 95. 41வது கேள்வி பாருங்க, இந்திய அரசின் மிக முக்கியமான வருவாய் ஆதாரம். The most important source of revenue for the government of India is indirect taxes. இந்தியாவுடைய அதிகப்படியான வருவாய் எதுல இருந்து கிடைக்குதுன்னா மறைமுக வரிகள் மூலமாகத்தான் கிடைக்குது. ஸோ ஜிஎஸ்டிங்கிறதே ஒரு மறைமுக வரிக்கு உதாரணம் தான். அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி பின்வரும் எதில் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது, அதாவது பின்வரும் எது வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நெய் அப்படிங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கீழே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க ஏபிசிடி ஆப்ஷன்ல நெய் மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி லிமிட்டுக்குள்ள வருது. ஸோ ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட சில பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 5 விதத்துல ப்ரொபோர்ஷன்ல வரியானது விதிக்கப்படுகிறது. 5 விதமான விதிப்புகள் மூலமாக ஜிஎஸ்டிக்கு நமக்கு வருமானமானது கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் எந்த வரிகள் கிராம பஞ்சாயத்துகளால் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டாக்ஸ் ஆன் லோக்கல் ஃபேர்ஸ், அதாவது இந்த விற்பனை வரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசுகள் விதிக்கிறாங்க. லேண்ட் ரெவென்யூ டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மாநில அரசுகள் விதிக்கிறாங்க. இந்த இடத்துல உள்ளூர்ல நடக்கக்கூடிய சில கண்காட்சிகள் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக விதிக்கக்கூடிய வரிகளை தான் என்ன சொல்றாங்க, கிராம பஞ்சாயத்துகள் வசூல் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வு. மத்திய மற்றும் மாநில நிதி பகிர்வு டேஸ் பரிந்துரையின் பெயரில் செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் சொல்றோம். ஸோ பினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 280 நிறைய தடவை டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 280 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பினான்ஸ் கமிஷன். இவங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு நிதி பகிர்வு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிடுவாங்க. ஸோ இந்தியாவுடைய 15வது நிதி ஆணையம் என்கே சிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்கே சிங் அவர் தான் அதற்கு 15வது நிதி ஆணையத்திற்கு தலைவர். இது 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2020 முதல் 5 ஆண்டுகளுக்கு பரிந்துரை இவங்க வழங்குவாங்க. 2025 வரைக்கும் இவங்க தான் பரிந்துரை வழங்குவாங்க. ஸோ பாருங்க, 14வது நிதி ஆணையத்தின்படி மத்திய அரசு வரி வருவாயின் நிகர வருவாயில் மாநிலங்களுக்கு சதவீத பங்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கு. ஸோ 14வது நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்வி ரெட்டி என்பவர் தான் அதற்கு தலைவர். ஸோ 2015 இருந்து 2020 வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க, 14வது நிதி ஆணையம் கொடுக்குறாங்க. இது நம்ம புக்லேயே கொடுத்துருக்கோம். 42% 42% மத்திய அரசுடைய நிகர வருவாயில இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. ஸோ இது போக பாத்தீங்கன்னா 13வது நிதி ஆணையத்தின் பரிந்துரை விட 10% அதிகரிச்சே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 13வது கேட்டாங்கன்னா 32% கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வருவாய் பற்றாக்குறை படிப்படியாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2017-18 நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய முக்கியமான நோக்கமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக நீங்க படிக்கணும். ஸோ இதுல மேலாப்புல உள்ள விஷயங்கள் சொல்றேன். நிதி ஆணையம் எவ்வளவு காலத்திற்கு அமைக்கப்படுகிறது? ஜென்ரலி ஃபார் 5 இயர்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அமைக்கப்படுகிறது. ஸோ நிதி ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றோம். குடியரசுத் தலைவர் தான் தலைவர் நியமிக்கிறார். ஸோ உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உரிய தகுதிகள் என்ன இருக்கணுமோ அந்த தகுதிகளை வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கத்தின் நிதி மற்றும் கணக்குகளில் போதிய அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், நிர்வாகம் மற்றும் நிதி நிபுணத்துவம் பெற்றவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பினான்ஸ் கமிஷன் பத்தி அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் கரிம வரி அப்படிங்கிற கார்பன் டாக்ஸஸ் இம்போஸ்ட் ஆன் கோல். அதாவது எல்லா இடத்தையும் போட்டக்கூடாது, நிலக்கரிக்கு மட்டும்தான் நம்ம நாட்டில் என்ன பண்றாங்க கார்பன் டாக்ஸ் அப்படிங்கிறத
விதிக்கிறாங்க. அரசின் செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற விதியை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடால்ஃப் வாக்னர் அப்படிங்கிறது தான் எவர் இன்க்ரீசிங் ஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற லாவை ப்ரொபகேட் பண்ணது இவர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டாக்ஸஸ் ரைஸ்ட் ஆர் கிரெடிட்டட் டு, அரசால் வசூல் செய்யப்படும் வரி பணம் எந்த நிதியில் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு 2 ஃபண்டு சொல்றோம். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னா இந்தியாவுடைய தொகுப்பு நிதி அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசாங்கத்துடைய ஒட்டுமொத்த வருமானமும் இந்த ஃபண்டில் தான் விழுந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபண்டில் இருந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கு சம்பளம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர்களுக்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாநிலத்துறை கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து ஆளுநருக்கு சம்பளம், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இதுல தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாக்ஸஸ் எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல தான் செலவு, அந்த இதுல தான் வரவு வைக்கப்படும். கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கன்னா இந்தியாவுடைய அவசர கால நிதி அப்படின்னு சொல்றாங்க. இது குடியரசுத் தலைவர் மட்டும்தான் இந்த நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு அதிகாரம் வாய்ந்தவர். இதுக்கப்புறம் பப்ளிக் அக்கௌண்ட், பொது கணக்கு அப்படின்னு சொல்றோம். பொது கணக்கு அப்படிங்கிறதுனா இந்த அரசு ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி. ஸோ வருங்கால வைப்பு நிதி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சேவிங்ஸ், இது எல்லாத்தையுமே அரசாங்கத்துடைய ஊழியர்கள் வந்து சேமித்து வைக்கக்கூடிய நிதி. இதையும் அரசாங்கம் வந்து செலவுகள் பண்ண முடியும். அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை, இந்தியாவில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது, டிடி கிருஷ்ணமாச்சாரி. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டில இருந்து கொஸ்டின் இருக்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டதுதான். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே என்ன பண்ணலாம், வரி விதிக்க முடியும். இதுல இன்டெகிரேட்டட் அப்படிங்கிற ஒரு சில இதெல்லாம் என்ன பண்றாங்க, 2 பேர் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்த்து என்ன பண்ணலாம், வரி விதிப்பு விதிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2017 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது. அதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. 2017 ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான மறைமுக வரிகளை நீக்கிவிட்டு ஒரே சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான். சில கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்டி என்பது நேர்முக வரியா மறைமுக வரியான்ட்டு. ஜிஎஸ்டி என்பது மறைமுக வரி தான். நேரடியாக பொருள் வாங்குறவங்க அரசாங்கத்துக்கு பே பண்ண தேவையில்லை. நம்ம சாப்பிட்டு வரோம்னா ஜிஎஸ்டி நம்ம காட்டுறாங்க, பட் வந்து பேமெண்ட் வந்து நம்ம நிறுவனங்களுக்கு பே பண்றோம். பட் அந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரியா அரசாங்கத்துக்கு அந்த நிறுவனங்கள் தான் பே பண்றாங்க. ஸோ இது ஒரு மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ பண்டம் மற்றும் சேவரி என்பது எந்த நாட்டிலிருந்து இந்த கான்செப்ட் தோன்றியது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இது கனடால தோன்றிய ஒரு கான்செப்ட். ஸோ கனடால தான் முதல் முறையாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ரொபோர்ஷன். 0 அப்படிங்கிறத சேர்த்தோம்னா 5 ப்ரொபோர்ஷன். ஸோ பொதுவாகவே 0ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், டாக்ஸ் எக்ஸம்ஷன்ங்கிறத கால்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ ஹியூமன் ஆல்கஹால், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட வரி விதிப்புல இருந்து விலக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வரி விதிப்பு 0% அப்படிங்கிறத வச்சுட்டோம்னா இது போக உங்களுக்கு 5%, 12%, அப்புறம் 18%, அப்புறம் 28%. மேக்சிமம் வந்து ஜிஎஸ்டியோடைய சீலிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 28% வரைக்கும் ஜிஎஸ்டி வரி வசூல் பண்றாங்க. பாருங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ், இது ஒரு ஜிஎஸ்டி என்பது, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு சாய்ஸ் வந்து பாருங்க, எ சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ் வித் நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட். அதனால கேஸ்கேடிங் எஃபெக்ட், அடுக்கு விளைவுகள் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி மறைமுக வரி வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொருளுடைய ஒவ்வொரு உற்பத்தி நிலையிலையும் அதன் மீது வரியானது விதிக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு கார் உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர் உற்பத்தி பண்ணி டயரை வந்து அந்த கம்பெனி வாங்குறாங்கன்னா அந்த டயர் வாங்கும்போது அதுல ஒரு ஜிஎஸ்டி ஆட் ஆகும், ஒரு வரி ஆட் ஆகும், ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். அப்புறம் ஒவ்வொரு நிலைகள்லையுமே பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸே நிறைய இருக்கும், அரசால அக்கௌண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. அதான் நோ கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு பேர். ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு எத்தனை சதவீதம்? அக்டோபர் 1, 2021 அடிப்படையில் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ மேக்சிமம் 28% கொடுத்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டி என்பது எதற்கு சமமானதாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி என்பது ஒரு விற்பனை வரிக்கு சமமானதாக இருக்கும். அப்புறம் விச் இஸ் த பிக்கஸ்ட் நேஷனலைஸ்ட் என்டர்பிரைஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரயில்வே துறை தான் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய வணிக வங்கிகள்ல முதலிடத்துல இருக்கக்கூடிய வங்கின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுவும் பாத்தீங்கன்னா 2 லட்சம் எம்ப்ளாயிஸோட இந்தியாவில மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக செயல்படக்கூடிய. அடுத்த கொஸ்டின், தனியார் துறையும் பொதுத்துறையும் இதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. எதை வச்சு நம்ம வந்துட்டு பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரனர்ஸ். ஸோ பொதுத்துறைனா அரசாங்கம் தான் அதோட ஓனர்களாக இருக்கும். உதாரணத்துக்கு பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், பிஹெச்இஎல், பிஎஸ்என்எல், இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். தனியார் துறை நிறுவனங்கள் பாரதி ஏர்டெல், ஜியோ நெட்வொர்க், ரிலையன்ஸ் நெட்வொர்க், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் முதலாளிகளை கொண்டது. நெக்ஸ்ட், வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. ஒரு வரி அப்படிங்கிறது என்னன்னா கட்டாயத்தன்மை, கம்பல்சரியாக அதை வந்து செலுத்திதான் ஆகணும்.
பிரதிபலன் கருதாமை. பிரதிபலன் அப்படின்னா என்னன்னா, நான் வரி செலுத்துறேன், அரசாங்கம் எனக்கு என்ன திருப்பி தருதுங்கிறத கேட்க முடியாது. கட்டாயமாக ஒரு சிவில் டியூட்டியாவே இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். வரி மறுப்பு ஒரு குற்றம், அதாவது ஃபெயிலியர் டு பே, வரி என்ன செலுத்தாம விட்டா அதுவே ஒரு குற்றம் தான். வரி ஏய்ப்புன்னு சொல்றோம், ஈவேஷன் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ மேலே இல்லை எல்லாமே வரியுடைய குணாதிசயங்கள். அப்ப டாக்ஸுக்கும் ஃபீக்கும் என்ன வித்தியாசம்? வரினா என்ன, கட்டணம்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆதார் கார்டு நம்ம எடுக்க போறோம். அப்போ வந்து இந்த கார்பரேஷன் ஆஃபீஸ்லயோ முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லயோ இ சேவா சென்டர்லயோ ஒரு 40 ரூபா 50 ரூபா நம்ம வந்து செலுத்தி வாங்குறோம். லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போற இடத்துல இவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் பண்றோம். சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் தராங்க. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம கட்டாயம் ஏன் செலுத்தணும் அப்படின்னா, இது வந்து ஒரு சேவை. எனக்கு இந்த சர்வீஸ் வேணும், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா இதை நான் வாங்கிக்கிறதுக்கு நான் பணம் செலுத்துறேன். ஸோ இதுதான் ஃபீக்கும் டாக்ஸுக்குள்ள மேஜர் டிஃபரன்ஸ். டாக்ஸுங்கிறது கம்பல்சரி. உங்களுக்கு ₹1 அரசாங்கத்திட்ட இருந்து அதனுடைய பிரதிபலன் இல்லைனாலும் நீங்க டாக்ஸ் கம்பல்சரி கட்டிதாங்க. அடுத்தது பாருங்க, ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு விதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு 5 விதிகளை வந்து கொடுத்திருக்கிறார். ஒரு நாடு வந்து வரி வந்து கண்ணா பின்னான்னு போடக்கூடாது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்கால ரோமன் மற்றும் இத்தாலிய பேரரசுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரி. பெண்கள் வந்து பூ சூடுவதற்கு ஒரு வரி செலுத்த வேண்டி இருந்துச்சு, காலனி அணிவதற்கு ஒரு வரி செலுத்த வேண்டியது இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. வரி வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டியூட்டிஸ்னு முக்கியமான வரிகள் மட்டும் தான் அரசாங்கம் வசூல் பண்றாங்க. ஸோ 5 விதமான வரி விதிப்புகளை பத்தி ஆடம் ஸ்மித் சொல்லியிருந்தார். ஒன்னு பாத்தீங்கன்னா சிக்கன விதி. ஸோ சிக்கன விதி அப்படிங்கிறது என்னன்னா, மக்கள் ஏழை நடுத்தர மக்களால் வரி செலுத்த முடியும் மாதிரி இருக்கணும். மக்கள் வந்து வரி செலுத்துறதுக்கே திணற மாதிரியான வரி வந்து விதிக்க கூடாது. 2 நிச்சயத்தன்மை, அதாவது சர்டைனிட்டின்னு சொல்றோம், கேனன் ஆஃப் சர்டைனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசாங்கம் தன்னுடைய போக்கிற்கு வரிகளை விதித்தால் அது மக்களின் செலுத்தும் திறன், வேலை செய்யும் திறனை பாதிக்கிற அளவுக்கு இருக்க கட்டாயம் மக்கள் செலுத்துவாங்களாங்கிறத பார்க்கணும். 3வது கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், அதாவது வசதி வரி. வசதி வரி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 30,000 கோடி அரசாங்கம் வரி வசூல் பண்ண போகுது அப்படின்னா, அப்ப நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் அதுக்கு போடுறோம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் போடுறோம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ற செலவே அந்த 30,000 கோடியை தாண்டிடக்கூடாது. எவ்வளவு சிக்கனமா வந்து வரியை வசூல் பண்ண முடியுதோ அந்த மெக்கானிசமும் கரெக்டா இருக்கணுங்கிறது தான் கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திறன் மற்றும் நெகிழ்வு விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்படி வரிகள் இருக்கு. ஸோ இதுல எளிமை விதி, கேனன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறத பத்தி ஆடம் ஸ்மித் எங்கேயுமே சொல்றாரு. அடுத்தது பாருங்க, கடைசி கொஸ்டின், ரெவென்யூ ரெசிப்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு நாட் இன்க்ளூட், அரசின் வருவாய் வரவு கணக்கில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசுடைய வருவாய், நான் ஏற்கனவே ஒரு ஃபிகர் உங்கள்ட்ட காமிச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அரசுடைய வருமானத்துல இதுல நிறைய விதத்துல வந்து வருமானங்கள் வர்றதை சொல்றோம். அதுல வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா வட்டி, இன்ட்ரெஸ்ட் வந்து சேரும், ப்ராஃபிட்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் சேரும், ரெக்கவரிஸ் அண்ட் லோன்ஸ் சேரும். பட் வந்து ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டாங்க, அதுல சேர்க்க மாட்டாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தேங்க்யூ. இப்பொழுது மதுரை சுரேஷ் அகாடமியில் வங்கி வகுப்புகள் ஆரம்பம். IBPS கிளர்க் 2021 காலி இடங்கள் 7755. விண்ணப்பிக்க கடைசி தேதி அக்டோபர் 25. வகுப்புகள் ஆரம்பம் அக்டோபர் 25. வெற்றியின் முகவரி சுரேஷ் அகாடமி, மதுரை. இலவச ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் நடைபெறுகிறது. வங்கி வேலையே நமது அடையாளம்.